ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு எண்ணெய் காய்ச்சதுக்கு மூலிகைகள்லாம் தேவை இல்லையா? அதனால அந்த மூலிகைகளை தேடி போயிட்டு இருக்கோம். நான் இந்த இடம் எல்லாமே தேடி பார்த்துட்டேன். நான் தேடுற அந்த முதியார் கூந்தல் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ முதியார் கூந்தலை தேடி போயிட்டு இருக்கோம். 33 இன்க்ரீடியன்ட் போடணும் இல்லையா எண்ணெயில். ஸோ ஓரளவுக்கு பாதி இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டேன். இன்னும் 2-3 இருக்கு. அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதியார் கூந்தல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க. முதியார் கூந்தலை தேடி தான் போயிட்டு இருக்கோம். காட்டுல போயிட்டு இருக்கோம். எல்லா இடமும் நான் தேடிட்டேன். எந்த இடமும் முதியார் கூந்தல் கிடைக்கல. கடைசியா ஒரு இடத்துல நம்ம தேடி பார்ப்போம். சரிங்களா, போகலாம். கடைசியா ஒரு இடம் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம நல்லா உத்து பார்ப்போம், எங்காச்சும் முதியார் கூந்தல் இருக்கா. எஸ், ஐ காட் இட். இதுதான் முதியார் கூந்தல். இந்த போது பார்த்தீங்களா, எடுத்துப்போம். அது ஒரு வேறு நல்லா போயிட்டே இருக்கு. சூப்பர். ஹலோ மக்களே, வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இதுதான் முதியார் கூந்தல், பார்த்துக்கோங்க. இது முதியார் கூந்தல் இல்லாட்டி முடியா கூந்தல் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது ஜடை மாதிரியே இருக்கு பாருங்களேன், கூந்தல் மாதிரியே. இன்னும் நீளமாக இருக்கும். என்னால் இவ்வளோதான் தேடி எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இதை எடுத்து நிழலில் வச்சிட்றேன். இப்போ போய் மருதாணி அறுத்துட்டு வருவோமா? வாங்க போகலாம். கூந்தலை ரொம்ப அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருகருவும் வளர்க்க இந்த முதியார் கூந்தல் பயன்படுது. இது ஔவையார் கூந்தல், சௌரி கொடின்னு சொல்லுவாங்க.